ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதாங்க சவரிக்கா சாங். அந்த சாங்க்கு ஆடாதவங்க யாருமே இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர அந்த சாங்க்கு வந்து ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதையே நம்ம நியூ இயர் அன்னைக்குன்னு நம்ம காவேரியும் அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் சேர்ந்து அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் மகாநதி சீரியலில் ஒரு ஆக்ட்ரஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலாங்கிற கேரக்டர் இப்போ தான் வந்து டைரக்டர் கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி ரொம்பவே பிரச்சனையாக ஃபேன்ஸுக்கு இடையில ஏன்டா இது இந்த வெண்ணிலாவை இப்போ கொண்டு வந்தீங்க, விஜயும் காவேரியும் சேர்த்து வைங்கடான்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற சீரியல் தான். விஜய் டிவியில் வந்து ரொம்பவே பிரபலமாக ஓடிட்டுருக்கிற சீரியல் தான் மகாநதி சீரியல். இதில் நம்ம காவேரியோட நடிப்பு, அதாங்க லட்சுமி பிரியாவோட நடிப்புக்கு யாருமே வந்து ஈடு கொடுக்கவே முடியாது. இப்போ இந்த சீரியல் வந்து போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னும் வர வந்து செம்ம பீட்டில் இருக்குது. விஜய் டிவிலேயே வந்து நம்பர் 1 சீரியல்னால் மகாநதி சீரியல் தான். இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற லட்சுமி பிரியா ரீசெண்டாக அதான் நியூ இயர்க்கு வந்து இந்த விடாமுயற்சி சாங்கில் இருந்து அந்த சவரிக்கா பாட்டை எடுத்து நம்ம லட்சுமி பிரியாவும் வெண்ணிலாவும் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தாங்க அந்த வீடியோவை இப்போ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நம்ம லட்சுமி பிரியா நேற்று வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவரிக்கா சாங்கை எழுதினவர் அறிவு, அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் வந்து நம்ம அனிருத் தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்து இங்கே சவரிக்கா சாங்கை லட்சுமி பிரியாவும் வெண்ணிலாவும் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கிறத இன்ஸ்டாவில் பார்த்துருப்பாங்க போல். அதை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணி இந்த மாதிரி அப்படியே ஷேர் பண்ணி விட்ருக்காங்க. இதை பார்த்துருக்க லட்சுமி பிரியா வந்து அனிருத்தோட ஸ்டோரியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இதை அப்படியே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அனிருத் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் சாரோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து லட்சுமி பிரியா சந்தோஷமாக இருக்கும். நினச்சி பாருங்கள், ஒரு இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு பொண்ணு அனிருத் வந்து நல்லாவே வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கி குமிச்சு வச்சுருக்காரு. அவர் வந்து நம்ம லட்சுமி பிரியாவை கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்காரு. இந்த ரீல்ஸ் வந்து அவர் கண்ணுக்கு பட்டதுனால பிடிச்சதுனால தானே அவர் ஸ்டோரியில் வச்சுருக்காரு. அதை அந்த பொண்ணு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து இனிமேல் லட்சுமி பிரியாட்ட வந்து நிறைய ரீல்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்களோட ரொம்ப பிஸி டைமில் வந்து எப்போயாவது தான் ரீல்ஸ் வந்து போடுறாங்க. இது இவங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே. அதனால் கண்டிப்பாக லட்சுமி பிரியா அப்புறம் நம்ம வெண்ணிலாட்ட இருந்து நிறையா வந்து ரீல்ஸ் இனிமேல் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி லட்சுமி பிரியா வந்து சீக்கிரமே வந்து வெள்ளித்திரையில் வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சின்ன திரையில் நடித்த நிறையா ஹீரோயின்ஸ் வந்து இங்கேருந்து வெள்ளித்திரைக்கு போயிருக்காங்க. அப்படி நிறையா பேர் வந்து பிரபலமானவங்களும் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க. ஆனால் லட்சுமி பிரியாவை பொறுத்தவரை அவங்களோட ஆக்டிங்க்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவாங்க. ஏன்னா அனிருத் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறாருன்னா எத்தனையோ டைரக்டர் வந்து நம்ம லட்சுமி பிரியாவை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் அவங்க படிப்படியாக பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ் அ ஃபேனாக நானுமே வந்து வேண்டிக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து லட்சுமி பிரியா போட்ட இந்த பதிவு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ, யாரெல்லாம் வந்து லட்சுமி பிரியா இன்னும் மேலே மேலே வளரணும், அதுக்கப்புறம் அவங்க சின்ன திரையிலேருந்து கண்டிப்பாக வெள்ளித்திரைக்கு போடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அடிக்கடி வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.